Sembarati, powered by New Maggi Masala A Magic. பெரியயா நீங்க சமைக்க போறீங்களா? ஏன் நாங்க சமைக்க மாட்டோமா? எங்களுக்கு சமைக்க வராதுன்னு நினைக்கிறியா? நீ பேசாம ரெஸ்ட் எடு. இப்போ எப்படி உப்புமா ரெடி பண்றேன்னு மட்டும் பாரு. அதை நீ சாப்பிட்டு அப்புறம் சொல்லு. ஐயோ வேண்டாது. பார்வதி இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தூக்கிட்டு வந்திருக்கிறோம். மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கே தூக்கிட்டு போய் விடுற மாதிரி எதுவும் பண்ணிராத. பார்வதியே சமைக்கட்டுமே. அதெல்லாம் முடியாது. நான் தான் சமைப்பேன். முடிஞ்சா நீ வந்து வெங்காயம் கட் பண்ணி கொடு. இல்லனா ஒரு ஓரமா சைலண்டா நின்னு நான் எப்படி சமைக்கிறேன்னு பார்த்து கத்து. ஐயோ கடவுளே, இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலையே. எங்கேயும் போய் முடியாதுடா. வா, முதல்ல இந்த கட் அவுத்து விடு. இரிட்டேட் ஆகுது. போ, பின்னாடியே வந்துடும். இவன் உப்புமா பண்றதுக்கு ஊரவே கூட்டிடுவான் போல இருக்கு. பார்வதி இப்பயும் ஒன்னும் கெட்டு போயிடல. நான் வேணா டிஃபன் வாங்கிட்டு வந்துட்டுமா? உப்மா வாசனை மூக்க தொலைக்குது ஷாம் சார். பெரிய சூப்பரா உப்மா ரெடி பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஷாம் சார், அதையே சாப்பிடலாம். உங்ககிட்ட போய் சொன்னேன் பாரு, என்ன சொல்லணும். உப்புமா ரெடி. என்னடா பாக்குற? போய் டேபிள் எடுத்து வா. ஒரு நிமிஷம் வந்துட்டேன். என்னடா இதை எடுத்து வை. நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். பார்வதி சாப்பிடு. நீங்க சமைக்கும் போதே வாசனை மூக்க தொலைச்சு பசிய கிளப்பி விட்டுருச்சு பெரியா. கொடுங்க. என்ன பொட்டாட்டி, என்ன பண்ண போற? பசிக்குது பெரியா, சாப்பிடுறேன். உன் தலையில அடிபட்டிருக்குல்ல, உன்னால கையில எடுத்து சாப்பிட முடியுமா? டாக்டர் சார், நான் தெரியாம தான் கேக்குறேன். காயம் தலையில தானே, கையில இல்லையே. டேய் என்னடா பேசுற? கையில எடுத்து சாப்பிடும்போது கைவலி வந்து கையில இருக்க நரம்பு பாதிச்சு அது அப்படியே தலைக்கு போய் தலைவலி வந்து தலையில இருக்க நரம்பு பாதிச்சிடாதா? ஐயோ, உன் மருத்துவ விளக்கத்தை தயவு செய்து கொஞ்சம் நிப்பாட்டுறியா? இப்ப என்ன, உன் கையால பார்வதிக்கு நீ ஊட்டி விடணும், அவ்வளவுதானே? ஊட்டி விடு ராசா, ஊட்டி விடு. போ ராஜா. நான் செஞ்ச உப்புமா எப்படி இருக்கு? அருமையா இருக்கு பெரியா. நீங்க இந்த அளவுக்கு சமைப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன? ஆதி, எங்க எனக்கு கொஞ்சம் கொடு, நான் கொஞ்சம் சாப்பிட்டு பாக்குறேன்.
பெரிய சமைச்சது எனக்கு மட்டும்தான். இது எல்லாத்தையும் நான் தான் சாப்பிடுவேன். நீங்க 2 பேரும் போய் வெளியே சாப்பிட்டுக்கோங்க. இத நான் யாருக்கும் தர மாட்டேன். அப்படி என்ன ருசி இதுல? செக் பண்ணிடுவோம். பார்வதி சமயத்தான் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா பார்வதியே ஆதி பண்ண இந்த உப்புமா நல்லா இருக்குதுன்னு ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறாளே. நாம கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். கருமா, இந்த உப்புமாவை வாயிலே வைக்க முடியல. இத போய் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். இவங்கள வரேன். பார்வதி, உப்புமா வாயிலே வைக்க முடியல. நீ எப்படி சந்தோஷமா ருசிச்சு ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. உப்புமா அருமையா தான் இருக்கு. சமாளிக்காத பார்வதி. ஆதி சமைச்ச உப்புமான்றதுனால நல்லா இருக்குன்னு பொய் சொல்லிட்டு இருக்க. நான் ஒண்ணு பொய் சொல்லல. உண்மையா உப்புமா நல்லா தான் இருக்கு. பெரிய நல்லா தான் சமைச்சிருக்காரு. அவர் நல்லா சமைக்கிறாருங்கிறதுனால உங்களுக்கு தான் பொறாம. அதான் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க. எனக்கு பொறாமையா? அது ஆதி மேலையா? நல்லா இருக்கு பார்வதி, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இதுவும் வேணும், இன்னும் வேணும். டேய் ஷாம், டேய். இப்ப நீ என்ன சொல்லிட்டேன்னு அவன் உள்ள கோச்சுக்கிறான். சரி, நான் போய் அவனை சமாதானம் பண்ணி கூட்டு வரேன். வேணா பெரியா, நீங்க போக வேணாம். நான் பேசினதுக்காக தானே ஷாம் சார் கோச்சுக்கிட்டு போறாரு. அதனால நான் போய் சமாதானப்படுத்தினாதான் அது சரியா இருக்கும். நீங்க இருங்க பெரியா, நான் போய் ஷாம் சாரை சமாதானப்படுத்துறேன். காஃபியா அது? ஏன் வர வர பட்டம்மா இவ்வளவு மோசமா போடுறாங்கன்னே தெரியல. இதுவே அன்னி காஃபி போட்டிருந்தாங்கன்னா இன்னொரு கப்பு கேட்டு வாங்கி குடிக்க தோணி இருக்கும். அன்னி தான் ப்ரோ பார்க்க மும்பை போயிட்டாங்களே. நல்ல வேலை, மும்பை போன அம்மா ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. இதுவே ப்ரோ கூட சேர்ந்து பார்வதி அண்ணியும் பாத்திருந்தாங்க. அருணே, உன் கதை க்ளோஸ். அருணே, அம்மா வராங்க. நம்ம இங்க இருந்தோம், பார்வதி பத்தி ஏதாவது டீடைல்ஸ் கிடைச்சதான்னு கேட்பாங்க. கேட்கறதுக்குள்ள இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடலாம். அருண், அம்மா, ரிலாக்ஸ்டா உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருந்த, என்ன பார்த்த உடனே கிளம்பிட்ட. உட்காரு. அம்மா, அது வந்து உட்காரு. இல்ல பரவாயில்லம்மா. உட்காரு. என்னாச்சு உனக்கு? மா, இல்லம்மா, கொஞ்சம் தலை வலிச்சது. சரி, அதான் காஃபி சாப்பிட்டு ஆபீஸ் ஃபைல் வேற கொஞ்சம் பார்க்கணும், அதான் அப்படியே கிளம்பிட்டமா. ஃபைல்ஸ் எல்லாம் அப்புறம் பார்க்கலாம். பார்வதியை தேடி பார்க்க சொன்னனே, என்னாச்சு? ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? அண்ணிய மும்பைக்கு பிளைட் ஏத்தி விட்டதே நான் தான். எங்கிட்டயே அவங்கள தேடி பிடிக்க சொன்னா நான் என்னதான் பண்றது? எப்படியா சமாளிப்போம். ஃப்ரெண்டு டிடெக்டிவ் ஏஜென்சில இருக்கான்.
அவங்ககிட்ட பார்வதி பத்தி ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்திருக்கேன். கூடி சீக்கிரத்துல கண்டுபிடிச்சிடலாமா? ஆதி மட்டும் பிசினஸ் விஷயமா மும்பைக்கு போகாம இங்கே இருந்திருந்தா இந்நேரம் பார்வதிய தேடி கண்டுபிடிச்சு என் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த இருப்பான். நீ ஆதி அளவுக்குலாம் ஃபாஸ்டா இல்ல அருண். கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோ. ஆமாமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். பார்வதி விஷயத்துல ப்ரோ செம ஃபாஸ்ட் தாமா. நீங்க தான் கொஞ்சம் ஸ்லோ. சோ சேட். மா ஓகேமா, என்ன ப்ரோ அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணிக்க ட்ரை பண்றேமா. ப்ரோ, அம்மா மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை பார்த்தா கூடி சீக்கிரத்துல உன்னோட லவ்வுக்கு ஓகே சொல்லிடுவாங்க போல இருக்கே. ஜாலிதான். ஐயோ, சரி கிளம்புவோம். ஷாம் சார், ஒரு நிமிஷம். என் மேல கோவமா? உன் மேல நான் எப்படி கோவப்பட முடியும் பார்வதி? நீ யாரு? த கிரேட் ஆதித்யாவோட பொண்டாட்டி. உன் மேல நான் கோவப்பட்டு என்ன ஆக போகுது? நீங்க பேசுறதுல இருந்தே தெரியுது ஷாம் சார், என் மேல நீங்க கோவமா தான் இருக்கீங்கன்னு. உயிருக்கு உயிரான நண்பர்களை கூட காதலியோ பொண்டாட்டியோ வந்தா பிரிச்சிருவாங்க. சினிமாலயும் நேர்லயும் நிறைய பார்த்திருக்கேன். ஆனா என் வாழ்க்கையில அது நடந்துருமோன்னு பயமா இருக்கு. நான் ஆதிய பார்த்து பொறாம போறேன்னு சொல்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது பார்வதி? நான் வேடிக்கையா சொன்ன ஒரு வார்த்தை உங்க மனசை இந்த அளவுக்கு காயப்படுத்திருக்கோன்னு நான் நினைக்கல ஷாம் சார். என்ன மன்னிச்சிருங்க. நான் யாரு சார்? பெரியய்யா வீட்டுல சாதாரண சமையல்காரி. என் மேல பெரியய்யா இவ்ளோ பிரியம் வச்சிருக்கிறதுக்கு நான் எவ்வளவோ புண்ணியம் பண்ணிருக்கணும். என் தலையில அடிபட்டதுக்கு பெரியய்யா என்ன தரையில நடக்க விடாம அவர் கையில வச்சு தாங்குறாரு. அவரு கையால சமைச்சு அவரு எனக்கு ஊட்டி விட்டு நான் சாப்பிடுறத பார்த்து சந்தோஷப்படுறாரு. பெரியய்யா சமைச்சு எனக்கு ஆசையா ஊட்டி விட்ட உப்மால எனக்கு அவரோட காதலை தவிர வேற எதுவுமே தெரியல ஷாம் சார். உப்மா நல்லா இல்ல, வாயில வைக்க முடியலன்னு உங்களை மாதிரி நான் சொல்லிருந்தேன்னா பெரிய முகத்துல இருந்த சந்தோஷம் அடுத்த நொடியே காணாம போயிருக்கும். அவரு மனசு ரொம்ப வேதனைப்பட்டிருக்கும். அதனால்தான் நான் உங்ககிட்ட அப்படி பேசினேன். எனக்கு பெரியவோட சந்தோஷம் ரொம்ப முக்கியம் ஷாம் சார். அதுதான் என்னோட நோக்கமே தவிர உங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறது இல்ல. இருந்தாலும் உங்க மனச நான் வேதனைப்படுத்துறதுக்காக நான் மறுபடியும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஷாம் சார். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பார்வதி. நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். அதனால நீ தான் என்ன மன்னிக்கணும். ஐயோ, என்ன ஷாம் சார், நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படிலாம் சொல்லாதீங்க ஷாம் சார். சரி பார்வதி, மன்னிப்ப வாபஸ் வாங்கிக்கிறேன். ஷாம் சார், உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயம் கேட்கணும்னு இப்பதான் அதுக்கான சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு. கேட்கட்டுமா? கேளு பார்வதி. என்ன? பெரிய என்கிட்ட ஒரு தடவை போன்ல வத்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு கேட்டாரு. பெரியயா என்ன சமைக்கவா போறாரு? அப்போ அவர் எதுக்காக வத்த குழம்பு வைக்கிறத பத்தி கேட்டாரு? நீ போன்ல பயந்து பயந்து பேசுவியா? 2-3 வார்த்தை பேசி முடிச்சிட்டு உடனே போனை கட் பண்ணிருவியா? அதனால உன்னை ரொம்ப நேரம் பேச வைக்கணும், உன் குரலை கேட்டுக்கிட்டே இருக்கணும் சொல்லி திட்டம் போட்டு தான் ஆதி வத்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு உன்னை கேட்டான். வத்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு கத்துக்கிட்டியான்னு கேட்டதுக்கு, யாருக்கு தெரியும், நான் இவ்வளவு நேரம் பார்வதியோட குரலை மட்டும்தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னான்னா, உன் குரல் மேல அவனுக்கு எவ்வளவு கிரேஸ்ன்னு பாத்துக்கோ.
சின்ன தம்பி, சின்ன தம்பி. என்ன சுந்தரம்? என்ன சுந்தரம், ஏதோ சொல்ல வந்த மாதிரி வந்தீங்க, இப்போ சைலண்டா இருக்கீங்க. சுந்தரம் சொல்லுங்க, எங்கிட்ட என்ன தயக்கம்? அது வந்து சின்ன தம்பி, பார்வதிய பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? பார்வதி அண்ணி ப்ரோ கூட மும்பைல தான் இருக்காங்கன்னு சுந்தரத்துக்கிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? இப்படி கேக்குறேனேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க சின்ன தம்பி. அம்மா உங்ககிட்ட பார்வதிய பத்தி விசாரிக்க சொல்லியிருந்தாங்கல்ல, அதான் விசாரிச்சீங்களா? பார்வதி எங்க இருக்கா, எப்படி இருக்கா, ஏதாவது தகவல் தெரிஞ்சுதான்னு கேட்டேன் சின்ன தம்பி. உங்க வேதனை நல்லாவே புரியுது சுந்தரம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரத்துல பார்வதி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம். எங்க கிராமத்தையும் இந்த வீட்டையும் தவிர பார்வதிக்கு வேற யாரையுமே தெரியாது. கண்டிப்பா கிராமத்துக்கு கூட போயிருக்க மாட்டா. அப்படி கிராமத்துக்கு போயிருந்தா நிச்சயம் எனக்கு ஏதாவது தகவல் வந்திருக்கும். அவசரப்பட்டு எதுக்காக இப்படி வீட்டை விட்டு போனாலோ, எங்க இருக்காளோ, என்ன கஷ்டப்படுறாளோ தெரியலையே. சுந்தரம், நீங்க கவலைப்படாதீங்க சுந்தரம். பார்வதியோட நல்ல மனசுக்கு அவளுக்கு எந்த கஷ்டமும் வராது. அவ நல்லா இருப்பா. உங்க வாய் முகூர்த்தம் பழிக்கட்டு சின்ன தம்பி. சீக்கிரம் பார்வதியை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருங்க. உங்களுக்கு புண்ணியமா போவோம். சுந்தரம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரத்துல பார்வதியை கண்டுபிடிச்சு உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறேன். போதுமா? சரிங்க சின்ன தம்பி. ஹலோ அருண், அம்மா வந்துட்டாங்களா? ப்ரோ, அம்மா வந்துட்டாங்க ப்ரோ. அண்ணி எப்படி இருக்காங்க? அம்மா வரும்போது எப்படி சமாளிச்ச? அதை ஏன் கேக்குறேன்? அம்மா திடீர்னு வந்து நிப்பாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பாவம் பார்வதிக்கு தான் தலையில அடிபட்டுருச்சு. என்னது? அன்னைக்கு தலையில அடிபட்டுருச்சா? என்ன ப்ரோ சொல்ற? ப்ரோ, இப்ப அண்ணி நல்லா இருக்காங்கல்ல? எந்த பிரச்சனையும் இல்லையே? ஒன்னும் பிரச்சனை இல்லடா. சரி, பார்வதி லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்ததால அங்க எதுவும் பிரச்சனை இல்லல்ல? ப்ரோ, நான் போன் பண்ணதே அந்த விஷயத்தை பத்தி பேசத்தான். என்னடா இதுனா பிரச்சனையா? ப்ரோ, அம்மா மும்பைல இருந்து வந்ததும் பார்வதி பத்தி விசாரிச்சியா, ஏதாவது தகவல் கிடைச்சதா அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுந்தரமும் எப்படியாவது பார்வதியை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க சின்ன தம்பி அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாரு ப்ரோ. இவங்களை எல்லாத்தையும் நான் சமாளிக்கணும்னா அண்ணி எப்ப இங்க வருவாங்க அதை தெரிஞ்சாதான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் இங்க ஏதாவது செட் பண்ண முடியும் ப்ரோ. நானும் பார்வதியும் இன்னைக்கு ஈவினிங் ஃபிளைட்ல சென்னைக்கு வரோம். ஓ, 2 பேரும் ஒன்னா வரீங்களா? அதுவும் சென்னைக்கு இன்னைக்கு ஈவினிங்கே வா. ஓகே ப்ரோ, அப்போ நான் ரிசீவ் பண்ண நான் ஏர்போர்ட் வந்துட்டுமா? ஓ, ஈவினிங் ஆதி மாமாவும் சமையல்காரியும் ஒன்னா மும்பைல இருந்து ஈவினிங் ஃபிளைட்ல வராங்களா? வரட்டும் வரட்டும். ஆமா, நீ கார் எடுத்துட்டு ஏர்போர்ட்க்கு வந்துரு. ஓகே ப்ரோ, அப்ப ஏர்போர்ட்டுக்கு ஷார்ப்பா 4 o'clock வந்துறேன். சரியா? ஓகே ப்ரோ. ஈவினிங் கொடுத்துருங்க, நோ ப்ராப்ளம். அப்புறம் ஒண்ணும் இல்ல, டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் நான் கால் பண்றேன். அருண், சொல்லுங்கம்மா. ஈவினிங் ஏதாவது ப்ரோக்ராம் வச்சிருக்கியா? ஐயோ, ஈவினிங் ஃபிளைட்ல ப்ரோவும் அண்ணியும் வராங்களே, அவங்கள பிக்கப் பண்ண ஏர்போர்ட் போகணும். இது எப்படி போய் அம்மாட்டெல்லாம் சொல்றது? இப்ப எப்படி சமாளிக்கிறது? நீ யோசிக்கிறத பார்த்தா ஏதோ ப்ரோக்ராம் இருக்கு போல இருக்கு. ஆமாமா. அதை கேன்சல் பண்ணிடு.